ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பாசிப்பருப்பு ஃப்ரை எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இனிமேல் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுமே கூடங்க இது. பாசிப்பருப்பு ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட அது நல்லா ஊறட்டுங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடலாம். தண்ணி வடிச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வடித்து எடுத்த இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு துணி போட்டு அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் கிட்ட காய வச்சு எடுத்தாலே போதும். நம்ம அரிசியில் வந்து கழுவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணாலே போதுங்க. அதாவது நீங்கள் வந்து கையில் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூடாது கையில். அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காய வச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த ஈரமெல்லாம் போகட்டும். இப்போ இது நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. கையில் எடுத்தால் பாருங்கள் ஒட்டலை. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இது வந்து இந்த மாதிரி மிக்சர், அவல் மிக்சர் இல்லைனா வந்து பாசிப்பருப்பு ஃப்ரை இந்த மாதிரி செய்கிறதுக்காகவே இந்த கரண்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இது இல்லை அப்படின்னாலும் உங்ககிட்ட வந்து ஸ்டீலில் வடிகட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கூட பயன்படுத்திக்கலாங்க. இப்போ வானலியில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரே ஒரு பருப்பு போட்டு பார்க்குறேன். பாருங்கள், மேலே எலும்பி வருது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த கரண்டி வந்து நம்ம வச்சிடலாங்க. இதில் வச்சுட்டு இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. இந்த சலசலப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த சலசலப்பு எண்ணெயில் இருக்க சலசலப்பு வந்து போனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். சரியாக இருக்கும். இது ஒரே பக்கமாக வேகாமல் இப்படி லைட்டாக இப்படி கிளறி விட்டிங்கன்னா ஈவனாக சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் மேலே இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் வந்து இழுத்துருங்க. இதே மாதிரி நம்ம காய வச்சுருக்க பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டியாக அது மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சலசலப்பு போனதுக்கப்புறமா நம்ம எடுத்தால் சரியாக இருக்குங்க. இது அப்படியே வந்து அந்த பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரில் போட்டுகிட்டே வாங்க. அந்த எண்ணெய் எல்லாமே அதை எடுத்துரும், எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணால் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே எண்ணெயில் வச்சாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு எல்லாமே இந்த பேப்பர் மேலே போட்டுகிட்டே வந்துட்டேன். இதில் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம். இந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம். ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. மூங்தால் namkeen வந்து நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இனிமேல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில்